விஜய் டிவியில் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறவங்க தான் ஈரோடு மகேஷ். இவங்க தன்னை பற்றி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்களுக்கு பதிலடி கொடுத்துருக்குறாங்க. அதாவது கோபி சுதாகர் வளர்ச்சியை பார்த்து நான் பொறாமப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது, அவங்க வளர்ச்சியை நான் தடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்காங்க. அந்த வகையில் பரிதாபங்கள் யூடியூப் சேனல் மூலமாக பலருக்கும் பிரபலமானவங்க தான் கோபியும் சுதாகரும். இவங்க ரெண்டு பேரும் காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறாங்க. அதோட தங்களோட திறமையை நிரூபிக்கிறதுக்காக விஜய் டிவியில் வாய்ப்பு கேட்டு போயிருந்திருக்கிறாங்க. இந்த நிலையில் அவங்க அந்த நிகழ்ச்சியிலிருந்து அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. அதாவது கலக்க போவது யார நிகழ்ச்சியில் இவங்க கலந்துக்கிட்ட போது நடுவர்களாக இருந்த ஈரோடு மகேஷ், தாடி பாலாஜி இவங்களை நிராகரிச்சிட்டாங்க. இந்த விஷயங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் விஜய் டிவி எதிர்த்து பல மீம்ஸ்களும் வந்துச்சு. ஆனால் இப்போது பரிதாபங்கள் அப்படிங்கிற யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கிற கோபியும் சுதாகரும் அடுத்தடுத்து தங்களோட வாழ்க்கையில் முன்னேறி தான் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் ஈரோடு மகேஷ் ஒரு பேட்டியில் பேசும்போது தாம் மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுத்துருக்குறாங்க. அதில் அவங்க எனக்கு கோபி சுதாகர் மேலே என்ன பொறாம, அவங்க கிட்ட இருந்து நான் பணத்தை திருடினேனா இல்லை அவங்க சேனலில் ஏதாச்சும் சொன்னேன்னா அதெல்லாம் எதுவும் இல்லை. அவங்க விஜய் டிவி நிகழ்ச்சியில் கலந்துக்க வந்தாங்க. அந்த மேடையில் அவங்க நல்லா அவங்களோட பங்களிப்பு கொடுத்திருந்தா அவங்க ரெண்டு பேரும் அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி பண்ணலை, அதனால் ரிஜெக்ட் ஆகியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கலக்க போவது யாரு சீசன் 5 நிகழ்ச்சியில் குரேஷி செமிஃபைனல் முடிச்சுட்டு ஃபைனலுக்கு போக வேண்டியது. ஆனால் அங்கே இருந்த சிலருக்கு குரேஷியோட பங்களிப்பு பிடிக்கல, அதனால் அவரை செலக்ட் பண்ணலை. அந்த சமயத்தில் குரேஷி எனக்கு யார் அப்படின்னே தெரியாது, ஆனால் அவருக்காக நான் பேசினேன். அவர் ஃபைனலுக்கு போய் டைட்டில் வின் பண்ணார். அன்னைக்கு அத்தனை பேரில் குரேஷி தன்னோட வேலையை நல்லா பண்ணார், அதனால தான் அவருக்கு துணையான நின்னேன். சமீபத்தில் கூட ஒரு நிகழ்ச்சியில் கோபியையும் சுதாகரையும் நான் சந்தித்தேன். அப்போது அவங்க ரெண்டு பேரும் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டிப்பிடிச்சு வாழ்த்திட்டு வந்தேன். இதுதான் நான். வெளியில் இருந்து பார்க்குறவங்களுக்கு இதை என்னால் நிரூபிச்சுட்டு இருக்க முடியாது. நாங்கள் நடுவர்களாக இருக்கும்போது யாருக்கும் மார்க் போட மாட்டோம், எல்லாரும் பேசி முடிவு பண்ணி ஒருத்தரை மட்டும் நிகழ்ச்சிக்கு டைட்டில் வினராக கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் அது எல்லாம் உண்மை கிடையாது. நாங்கள் மார்க் போடுறதுக்கு ரெக்கார்டு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் ஈரோடு மகேஷ் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க.